ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படும் போது நாம் பெறும் தொகை. ஓகேவா? ஸோ கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபார்முலா தான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை ஃபார்முலா தான் பார்ப்போம். ஸோ அதாவது மொத்த தொகை A = P × 1 + R / 100 the whole power n. இதுதான் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ கூட்டு வட்டியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தொகை கால்குலேட் பண்ற ஃபார்முலா தான் இது. A = P × 1 + R / 100 the whole power n அப்படின்றது. ஸோ அதே மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியானது. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இங்க வந்து 100ன்ற இடத்துல 200 மாறிடும். ஸோ 200 மாறும். பவர்ல பார்த்தீங்கன்னா பவர் 2n அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இப்போ ஆண்டுக்கு ஒரு முறைனா 100 வரும், இங்க n தான் வரும். அதுவே அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு வரும்போது கூட்டு வட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து 200, பவர்ல வந்து 2n அப்படின்னு சொல்லி வரும். அதுவே அதே மாதிரி காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது, ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படும் போது பாத்தீங்கன்னா கீழே வந்து 400 அப்படின்னு சொல்லி வரும், பவர்ல வந்து 4n வரும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம அடுத்து வந்து கணக்கு பாக்குறப்ப வந்து உங்களுக்கு அது புரியும். ஸோ கணக்குகள்லாம் வந்து அடுத்து பாக்குறப்ப வந்து அது புரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது நாம் பெரும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வட்டி வந்து மாறிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு வந்து என்ன வரும்னா, அதை வந்து ABCன்னு எழுதுவோம். அதாவது A = P × 1 + A / 100 1 + B / 100 1 + C / 100 இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இதுல இந்த வட்டி வீதம்க்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ABC அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியானது கணக்கிடப்படும் போது காலகட்டமானது, அதாவது கூட்டு வட்டியில டைம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு வந்து பின்னமா கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதாவது கூட்டு வட்டி கால்குலேட் பண்றப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க, AB / C அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம அடுத்து சம் பாக்குறப்ப வந்து நமக்கு புரியும். ஸோ அடுத்து நம்ம சம்க்கு போகலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சம், அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் R = 5%, N = 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எப்படி தனி வட்டி ஃபார்முலா இல்லாமலே பண்றோமோ அதே மாதிரி கூட்டு வட்டியும் ஃபார்முலா இல்லாம பண்ணலாம். சரியா? அதாவது எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு இப்ப கூட்டு வட்டின்றது என்னது, தனி வட்டின்றது ஒவ்வொரு ஆண்டும் அசலுக்கு வந்து என்ன பண்ணாது, வட்டி வந்து மாறவே மாறாது. அசல் அதே தான் இருக்கும், வட்டியும் அதே தான் இருக்கும், வட்டி மாறவே மாறாது ஒவ்வொரு ஆண்டும். சரியா? கூட்டு வட்டின்றது என்னன்னா, ஒரு ஆண்டு கிடைக்கிற வட்டியானது திரும்பவும் அசலோட ஆடட் ஆகி அதுக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். அசல் பாத்தீங்கன்னா 4000. சரியா? இதுக்கு வந்து 5% வட்டி வந்து கிடைக்குது. முதல் ஆண்டு முடிவுல வந்து எவ்வளவு வரும், 200 ரூபாய் வரும். சரியா? அதே வந்து 2வது ஆண்டோட முடிவு தான் நமக்கு கேட்டிருக்காங்க, 2 ஆண்டுகளுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த அசலோட இந்த வட்டியும் ஆடட் ஆகுறது தான் கூட்டு வட்டி. ஓகேவா? அப்ப இந்த 4000 200னா 4200க்கு திரும்பவும் வட்டி வந்து கிடைக்கும். சோ இப்ப 2வது ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா 5 2 10க்கு 0, மிச்சம் 1, 5 21, 210 வரும். ஸோ அப்போ 4200 210 4410 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை, அந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிற மொத்த தொகை. அப்ப 4000 அசல் அப்படின்னா அசலை வந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னா கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 410 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி மட்டும் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ 410 ரூபாய் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டி மட்டும் கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணாம நார்மலா அப்ளை பண்ற மெத்தடு. ஸோ இதுவே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன கூட்டு வட்டியில, ஸோ A = P × 1 + R / 100 the whole power n. சரியா? ஸோ இதுல வந்து அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4000 கொடுத்துருக்காங்களா? ஸோ 4000 × 1 + R எவ்வளோ, 5 / 100, n வந்து எவ்வளோ, 2 ஆண்டுகள். சரியா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 4000 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன வரும், 100 + 5 105. சரியா? 105 / 100
இன்ட்டு 2 தடவை போடணுமா, ஸோ 105 டிவைடட் பை 100 அப்படின்னு வருது. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுது, 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 2 4 I 2 10 அப்படின்னு சொல்லி வரும். இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஓரஞ்சு 5 I 2 10 ஓரஞ்சு 5 வருமா. ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்றப்ப உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4410 வரும். சரியா, இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 4410 வரும். அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4000னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா வட்டி பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி நமக்கு கேட்டிருக்கிறது என்னதான் கேட்டிருப்பாங்க, வட்டி தான் கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப கூட்டு வட்டின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், நமக்கு மொத்த தொகை தான் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம அசலை கழிச்சாதான் நமக்கு வந்து என்ன வரும், கூட்டு வட்டி வந்து கிடைக்கும். ஸோ இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த சம் பார்த்தோம்னா அசல் ரூபாய் 5000 கொடுத்துருக்காங்க. ஆண்டு வட்டி வீதம் வந்து 4%. என்ஸ் ஈக்குவல் டு 1.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுனா நமக்கு ஃபார்முலா என்னது, ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 200. அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா இங்கே 200 வரும், பவர்ல வந்து 2n வரும். சரியா, நமக்கு n என்ன கொடுத்துருக்காங்கன்னா கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க 1.5 ஆண்டுகள் அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம பின்னமா மாத்திரப்ப நமக்கு என்ன பண்ணோம், ஓரெண்டா 2 + 1 3, அதாவது இதை மல்டிப்ளை பண்ணி இதை பிளஸ் பண்ணணும். ஓரெண்டா 2 + 1 3, ஸோ 3 டிவைடட் பை 2 தான் வந்து n. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம என்னன்ற இடத்துல வந்து இன்ட்டு 3 டிவைடட் பை 2 வந்து அப்ளை பண்றேன். 2க்கு 2 கேன்சல் ஆயிடும், மேல வந்து 3ன்னு சொல்லி வரும். சரியா, ஸோ இப்போ இதை வந்து அப்ளை பண்ணுவோம். அசல் எவ்வளோ 5000. ஸோ 5000 இன்ட்டு 1 + R வந்து எவ்வளோ 4 டிவைடட் பை 200 3 அப்படின்னு சொல்லி வருது. சரியா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடிச்சு கொடுக்கலாம். 1 நாங்க 4 I நாங்க 20 0. ஸோ இப்போ 5000 இன்ட்டு 50 + 1 51 51 டிவைடட் பை 50 இன்ட்டு 51 டிவைடட் பை 50. நமக்கு எத்தனை தடவை போடணும், 3 தடவை 3 டைம்ஸ் வந்து போடணும். ஸோ அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும், ஓரஞ்சு கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணீங்க, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 5306.04 கிடைக்கும். சரியா, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 5306.04 வரும். ஸோ இதுதான் வந்து மொத்த தொகை. இதுல இருந்து அசல் வந்து எவ்வளோ 5000 ரூபாய். சரியா, 5000 ரூபாய் அசலை கழிச்சிட்டிங்கன்னா இப்போ கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ வருது, 306.04 கூட்டு வட்டி கிடைக்குது. சரியா, ஸோ அப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது வட்டி கணக்கிடப்படுகிறதுனா நமக்கு ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. சரியா, ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடலாம் அப்படியே. ஸோ நமக்கு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க, அதை பின்னமாக மாற்றுறதுக்கு 2 2 + 1, அப்போ 3 டிவைடட் பை 2 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அதை இங்கே வந்து எழுதும் போது 2 2 கேன்சல் ஆகிடும், ஸோ 3 வரும். ஸோ 3 டைம்ஸ் போட்டு அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அதுல இருந்து அசலை கிடைச்சோம் அப்படின்னா கூட்டு வட்டி கிடைச்சிடும். சரியா, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 30,000 முதலாம் ஆண்டு வட்டி வீதம் R = 7% கொடுத்துருக்காங்க. 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் R = 8% கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இது பார்க்குறப்ப எப்படி இருக்கு, நமக்கு வருஷம் வந்து வட்டி வீதம் வந்து மாறிட்டே வருதா. ஸோ வட்டி வீதம் வந்து மாறிட்டே வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம், A = P × 1 + A டிவைடட் பை 100 × 1 + B டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலான்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ எத்தனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வட்டி வீதம் போயிட்டே இருந்துச்சுன்னா 1 + C டிவைடட் பை 100 அந்த மாதிரி போட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பியோட வேல்யூ என்னது 30,000. சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 7. ஸோ 7 டிவைடட் பை 100 1 + பியோட வேல்யூ என்னது 8. ஸோ 8 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இன்ட்டு 100 + 7 வந்து என்ன வரும் 107 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 + 8 108 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி வருது. சரியா, இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 34,668 வரும். சரியா, அதாவது 34,000 இது மூணையுமே 3 இன்ட்டு 107 × 108 மூணையுமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 34,668 ரூபாய் வரும். சரியா, அதுல இருந்து அசலை கழிக்கணும். சரியா, என்ன நமக்கு தேவை என்னது, நம்ம கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க.
நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்த தொகை ஏக்கான ஃபார்முலா தானே அப்ளை பண்ணிருக்கோம். சோ மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதுல இருந்து அசலை கழிக்கணும். சோ 30,000 கழிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைக்குது, கூட்டு வட்டி மட்டும் 4,668 ரூபாய் கிடைக்கும். சோ இதுதான் 4,668 ரூபாய் தான் பாத்தீங்கன்னா ஆன்சர். சரியா? சோ இப்ப வந்து நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிட்டே இருந்தா நேரமாகும் அப்படின்றனால நான் டைரக்டா மல்டிப்ளை பண்ணியே வந்து சொல்றேன். ஸோ இதுவே வந்து நீங்க எக்ஸாம்ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கூட்டு வட்டியில இருந்து 1-2 சம்ஸ் தானே கேட்பாங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேல்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அசல் வந்து ரூபாய் 10,000, ஆண்டு வட்டி வீதம் 8%, n = 2, 3 டிவைடட் பை 4 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கூட்டு வட்டியில ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு வந்து நமக்கு அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னமா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ஸோ என்ன பார்த்தோம், a = p × 1 + r divided by 100 the whole power a into 1 plus b divided by c into r divided by 100. இதான் ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்கணும், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து உங்களுக்கு கலப்பு பின்னமா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 2, 3 divided by 4னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா a b divided by c அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும். சரியா? எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலால போய் அப்ளை பண்ணணும். ஸோ p ஓட வேல்யூ என்னது, 10,000, 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 × 1 plus r எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 divided by 100, a வந்து என்ன வருது 2 into 1 plus b divided by c வந்து என்னது 3 divided by 4 into r ஓட வேல்யூ என்னது 8 divided by 100. ஸோ இப்போ இந்த இடத்துல அடிச்சு கொடுத்துடலாம். 1 நாங் 4, 2 நாங் 8 வருமா. ஸோ 3 6. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணா 6 வருது நமக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ 10,000 into 100 plus 8 108. ஸோ 108 divided by 100 வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க நம்ம இது வந்து என்ன பண்ணோம், இந்த 108 divided by 100 வந்து 2 தடவை எழுதணும். சரியா? ஏன் அப்படின்னா இங்க வந்து ஸ்கொயர் போட்டிருக்கோமா, அதனால 108 divided by 100, 108 divided by 100 into. ஸோ இப்போ இது பாருங்க, இங்க 6 இருக்கா. ஸோ அப்போ 100 plus 6 106. ஸோ 106 divided by 100 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை அடிச்சு கொடுக்கலாம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா I 2 10, 4 2 8, I 2 10 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இதையும் அடிச்சு கொடுக்குறோம். 2 2 4, மிச்சம் 1, 7 2 14, ஸோ 25 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இது மூணையும் வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து 25ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 12,363.84 வரும். சரியா? ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணி 25ஆல வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 25ஆல வகுத்து பார்த்தோம் அப்படின்னா 12,363.84 வரும். சரியா? இது வந்து மொத்த தொகை. நமக்கு அசல் வந்து என்னது, மைனஸ் 10,000 அசல். ஸோ 10,000 கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஒரு வட்டி மட்டும் 2,363.84 தான் வட்டி கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,363.84 தான் வந்து ஆன்சர். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், எக்ஸாம்ஸ்ல இந்த கணக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா மட்டும் ஞாபகம் போதும். இந்த ஃபார்முலால வந்து கொடுத்துருக்க டீடைல்ஸ் அப்ளை பண்ணிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ மொத்த தொகை தான் கிடைக்கும், அதுல இருந்து அசலை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு வட்டி கிடைச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்த சம் பாருங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறதுன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இந்த இருசக்கர வாகனம், அதுக்கப்புறம் பாப்புலேஷன் சம்ஸ், இதெல்லாமே கூட்டுவட்டி ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆனா என்ன அப்படின்னா இப்போ பாப்புலேஷன்லாம் ஒன்று வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் போடணும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி மிஷினரிஸ், அதாவது இருசக்கர வாகனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளடைவில் யூஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும், தேய்மானம் ஏற்படுமா. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு தேய்மானம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து குறைகிறது அப்படின்னு வந்துச்சுன்னா மைனஸ் போடணும், ஃபார்முலால வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 70,000 இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா?
ஸோ அப்ப அதன் மதிப்பு ஆண்டுதோறும் எவ்வளவு குறைஞ்சிட்டே வருதான், 4% வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தற்போதைய மதிப்பு எவ்வளவு இருக்கும், அந்த 4% வந்து 2 வருஷம் குறைஞ்சதுக்கு அப்புறமா தற்போதைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு தான் கேட்கறாங்க. சரியா? இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு குறைகிறது அப்படின்னா ஃபார்முலால மைனஸ் யூஸ் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என், இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ பி வந்து என்னது ஆக்சுவலா 70,000. ஸோ 70,000 இன்ட்டு 1 மைனஸ் ஆரோட வேல்யூ என்னது 4. ஸோ 4 டிவைடட் பை 100. என் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 70,000 இன்ட்டு 100 மைனஸ் 4 என்ன வரும், 96 வருமா. ஸோ 96 டிவைடட் பை 100. ஸோ 2 தடவை போடணும் 2ன்றனால. ஸோ 96 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 64,512 தான் ஆன்சர் வரும். சரியா? ஸோ இது மூணுமே மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். 96 96 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ 9,216. இதுவே 7 இருக்கா, ஒரு 7. ஸோ 7ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ இப்போ என்ன வருது, 64,512 தான் வந்து ஆன்சர் வரும். சரியா? ஸோ இவ்வளவுதான். ஸோ அதாவது இந்த மாதிரி இருசக்கர வாகனம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறைகிறது, ஆண்டுதோறும் இவ்வளவு சதவீதம் குறைகிறதுன்னு கொடுத்துட்டா நம்ம ஃபார்முலால என்ன பண்ணணும், மைனஸ் யூஸ் பண்ணணும். சரியா? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூட்டு வட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், ஃபார்முலால மைனஸ் யூஸ் பண்ணணும். இதுவே அதிகரிக்கிறதுனா ஃபார்முலால பிளஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது எனில் தொடக்கத்துல அதோட எண்ணிக்கை வந்து 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த 3 மணி நேரத்துக்கு பிறகு அதோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் தான் கேட்கறாங்க. சரியா? ஸோ இப்ப பாருங்க, வளர்ச்சியே பாத்தீங்கன்னா 5%, 8%, 10% வேற வேற சதவீதம்ல கொடுத்துருக்காங்களா. அப்ப வந்து நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்டி வீதம் மாறிட்டே வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இது வளர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் போடணும், வளர்ச்சி குன்றி இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் அப்ளை பண்ணணும் ஃபார்முலால. ஸோ ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் வளர்ச்சி 5% வளர்ச்சியா, ஸோ அப்போ ஏ பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 8% வளர்ச்சி குன்றி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வளர்ச்சி குன்றி இருக்குன்னா மைனஸ் போடணும், பி மைனஸ் 100. திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா 10% வளர்ச்சி அடைகிறது, அதுக்கு வந்து என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் தான் போடணும். சரியா? ஸோ இப்ப பியோட வேல்யூ என்னது 10,000. ஸோ 10,000 இன்ட்டு 1 பிளஸ், ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஏபிசி, ஏ வந்து என்னன்னா 5, பி வந்து 8, சி வந்து 10ன்னு எடுத்துக்கணும். அப்ப ஏவோட வேல்யூ என்னது 5, வளர்ச்சின்றனால பிளஸ் போட்டிருக்கோம். ஸோ பியோட வேல்யூ என்னது 8, வளர்ச்சி குன்றி இருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம். சிவோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. ஸோ 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10,000 ஸோ இன்ட்டு 100 பிளஸ் 5 105, 105 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 மைனஸ் 8 வந்து என்ன வரும் 92. ஸோ 92 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 பிளஸ் வருவீங்க. ஸோ அப்போ 100 பிளஸ் 10 110. ஸோ 110 டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுங்க, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஸோ இது வந்து அடிச்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் I 2 10, I 2 10, ஓரஞ்சு 5, I 2 10 0ன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணி 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 10,626 தான் வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணி 5ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 10,626 தான் வரும். ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல தொடக்கத்தில் அதோட எண்ணிக்கை வந்து 10,000 இருந்தது. அப்புறம் 5% வளர்ச்சி அடைஞ்சது, 8% அடுத்த வருஷம் வளர்ச்சி குன்றி, அதுக்கு அடுத்த வருஷம் 10 வருஷம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதோட எண்ணிக்கை 10,626 ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியா வந்து இதை வந்து என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம்.
ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆக இருந்தது அப்படின்னா அப்ப 2020ஆம் ஆண்டுகள்ல மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? அதாவது 2 வருஷம் கழிச்சு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும். 2018ல இவ்வளவு இருந்தது, 2020 2 வருஷம் கழிச்சு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? இது வந்து நம்ம ஈஸியா வந்து இப்படியும் பண்ணலாம். நம்ம நார்மலா பண்ற மாதிரி அப்படின்னா இப்ப 23, 8, 7, 6, 5 இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பாப்புலேஷன்றப்ப அந்த எவ்வளவு கிடைச்சிருக்கோ, இப்ப 6 டிவைடட் பை 100 6% வந்து அதிகரிச்சிருக்கா, அது வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதோட திரும்பவும் இந்த ரேட்ல ஆட் பண்ணிட்டு கூட்டு வட்டி மாதிரி தான் ஆட் பண்ணிட்டு அதுக்கு திரும்பவும் 6% 2வது வருஷம் போட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன வரும்? மொத்த மக்கள் தொகை எவ்வளவு வருதோ அதோட திரும்பவும் ஆட் பண்ணோம்னா மொத்த மக்கள் தொகை கிடைக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நார்மலா கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணுவோம்ல, அதே இதுதான் நம்ம வந்து இங்க பண்ண போறோம். ஸோ கூட்டு வட்டி கால்குலேட் பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏஸ் ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 த ஹோல் பவர் என். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் வந்து என்ன பண்ணலாம். ஸோ இப்போ பியோட வேல்யூ என்னது? 2,38,765. 1 பிளஸ் ஆரோட வேல்யூ என்னது? ஆர் டிவைடட் பை 100. எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 6% அதிகரிச்சிருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அதிகரிச்சிருக்குன்றனாலதான் அந்த இடத்துல பிளஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே குறைகிறதுனா மைனஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்ப என்ன வரும்? 23 2,38,765 இன்ட்டு இங்க வந்து 106 வருமா? 106 டிவைடட் பை 100 இன்ட்டு 106 டிவைடட் பை 100 வரும். ஸோ இப்போ இது வந்து அடிச்சு கொடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ I2 10 3 6 I2 10 0 I2 10 3 6 I2 10 0. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,68,276 தான் வரும். ஸோ இப்போ வந்து இதெல்லாமே இதை அடிச்சு கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நம்ம 5வது வாய்ப்பாடுல கூட நீங்க அடிச்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 4 5 5 0. ஸோ இதை அடிச்சு கொடுக்குறப்ப நமக்கு என்ன வரும்? 5 20 மிச்சம் 3 வருமா? 7 5 35 மிச்சம் 3 வரும். 7 5 35 மிச்சம் 2 5 5 25 மிச்சம் 1 I 3 15 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம சால்வ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,68,276 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் வந்து 2,38,765 இருந்தது. அதுக்கப்புறம் 6% அதிகரிச்சனால ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து எவ்வளவு வரும்? 2,68,276 தான் வந்து ஆன்சர் வரும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. சரியா? அது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா 2 ஆண்டுகள், ஆண்டு வந்து 2 கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுவே ஆண்டு 3 கொடுத்துருந்தாங்கன்னா வேற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், அதாவது CIன்றது கூட்டு வட்டி, SIன்றது வந்து என்னது? தனி வட்டி. ஓகேவா? CI மைனஸ் SI. இப்போ ஆண்டு வந்து 2 ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா P இன்ட்டு 1 பிளஸ் P இன்ட்டு R டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஓகேவா? 1 வராது. P இன்ட்டு R டிவைடட் பை 100 ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா 2 ஆண்டுகள் கொடுத்தாங்கன்னா. இதுவே ஆண்டுகள் வந்து 3 ஆண்டுகளா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா P இன்ட்டு R டிவைடட் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 பிளஸ் R டிவைடட் பை 100ங்கிறது எக்ஸ்ட்ராவா வரும். இது வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 2 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம ஆண்டு வந்து 2 கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்டு வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கொடுத்து ஆண்டு வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து நமக்கு என்ன ஃபார்முலா? CI மைனஸ் SI ஃபார்முலா பாத்தீங்கன்னா P இன்ட்டு R டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ P வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அசல் 5000 கொடுத்துருக்காங்களா? ஸோ 5000
ஆர் வந்து எவ்வளோ வட்டி வீதம் 4 டிவைடட் பை 100 ஸ்கொயர். அப்போ அது 2 தடவை போட்டோன்னா நமக்கு என்ன வரும்? 5000 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 அப்படின்னு போடுவோம். 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல், 4 5 5, 5 2 10, 4 2 2 2 4. இப்போ 4 2 8. ஸோ அப்போ நமக்கு என்ன வருது ஆன்சர் வந்து 8. அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவா? 8ன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இது வந்து சிம்பிள் தான். நம்ம ஃபார்முலா தெரிஞ்சா போதும். கொடுத்துருக்க இது எல்லாத்தையுமே வந்து டீடைல்ஸ் எல்லாமே டேட்டா எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். சரியா? ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 8ன்றது தான் வந்து ஆன்சர். ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் பாத்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்ப அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு ஏற்கனவே பார்த்தோம். CI minus SI is equal to P into R divided by 100 square 3 plus R divided by 100. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் பார்த்தோமா? ஆண்டு வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துருந்தா. ஸோ அதே தான் வந்து P வந்து என்னது 8000 கொடுத்துருக்காங்க. ஸோ R வந்து என்னது 5. ஸோ 5 டிவைடட் பை 100 ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ அதுவே 3 பிளஸ் R வந்து என்னது நமக்கு 5 டிவைடட் பை 100 போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 8000. ஸோ அப்போ இது வந்து நம்ம அடிச்சு கொடுக்கலாமா? 4 5 5, 5 2 10, 1 பை 20 வருதா? ஸோ அப்போ 1 பை 20 வந்து நம்ம 2 தடவை போடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வரும்? இதை வந்து இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 5 5, 5 2 10, 20 வருதா? 20 3 60, 61. ஸோ 61 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா 1 0க்கு 1 0 கேன்சல், 1 0க்கு 1 0, 1 0க்கு 1 0, 4 2 4 2 8, 4 2 2 2 4 இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 61 தான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 61 தான். ஸோ அப்போ இது வந்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் கொடுத்து 3 ஆண்டுகள் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எல்லாமே கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டியில் இருக்கிற எல்லா சம்ஸுமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அது எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.